ஹாய் கைஸ். இப்போ ஒரு அரெஸ்ட் பண்ண பர்சனை சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி நியர்பை மெஜிஸ்ட்ரேட்டை போய் ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ அந்த மெஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரெஸ்ட் பண்ண பர்சன்ட்ட முதல்ல அவருடைய ஏஜை செக் பண்ணுவாங்க. 2வது, நீங்கள் எந்த காரணத்துக்காக உங்களை இங்கே அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு காரணத்தை கேட்பாங்க. ஒருவேளை அந்த அரெஸ்ட் பர்சனுக்கு தான் ஏன் கைது செய்யப்பட்டோன்னு தெரியலன்னா, அந்த மெஜிஸ்ட்ரேட்டு கைதுக்கான காரணத்தை எடுத்து சொல்லுவார். நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை அரெஸ்ட் பண்ண விஷயம் உங்கள் வீட்டுக்கு யாருக்கு தகவல் தெரியும்னு கேட்டு உறுதி பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு அவரு கைது செய்யப்பட்டவரோட உடம்புல ஏதாவது காயம் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை ஏதாவது அவரை துன்புறுத்தியிருக்காங்களா, அடிச்சிருக்காங்களா, கொடுமைப்படுத்தியிருக்காங்களான்னு கேட்டு அதையும் அவர் பதிவு பண்ணி வச்சுக்குவார். நெக்ஸ்ட்டு கைது செய்யப்பட்ட நபர்கிட்ட மெஜிஸ்ட்ரேட் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வழக்கறிஞர் வைத்து உங்கள் வழக்கை வாதாட வசதி இருக்கான்னு கேட்பாங்க. ஒருவேளை அந்த பர்சன் இல்லைன்னு சொல்லிட்டா டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியிலேருந்து லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த குற்றத்தோட தன்மை சிறிதாக இருந்துச்சுன்னா அவரை ஓன் பெயிலில் விட்டுருவாங்க. ஒருவேளை அந்த குற்றத்தின் தன்மை பெரிதாக இருந்துச்சுன்னா அவரை ரிமாண்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடி, அதாவது சிறைக்கு அனுப்பிடுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, அப்படி ரிமாண்ட் பண்ணக்கூடிய அந்த ஜுடிஷியல் கஸ்டடி டேர்ம் பீரியடானது 15 டேஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அந்த 15 டேஸுக்குள்ளே அவருக்கு பெயில் எதுவும் கிடைக்கலன்னா திரும்ப அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணிடுவாங்க. அதில் அவரை கொண்டு வரதுக்குள்ள ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா அவரை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாகவே ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ.